ஹாய் மை டியர் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆக்ஸான்மெண்ட் அகாடமியோட நிமோனிக் மேஜிக் 3 சீரியஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பலகரை பற்பத்தில் வந்து சொல்லப்பட்ட இந்த சீவவெறி நஞ்சுக்கு பலகரை பற்பத்தின் ஆட்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐபிஜிடி எம்ஆர்பிக்கு மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பலகரை பற்பத்தின் ஆட்சி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது வந்து செயற்கை, ரெண்டாவது வந்து இயற்கை வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே லைனில் வந்து ஃபார்முலா போட போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கைக்கு வரப்போகுது, அடுத்த 2 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கைக்கு வரப்போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாய். ஓகேங்களா? ஸோ நாயை வந்து கல்லால் அடித்து கொன்று நிலத்தில் புதைச்சி மணி அடிக்கிறாங்க. ஓகேங்களா? நாயை வந்து கல்லால் அடித்து கொன்று நிலத்தில் வந்து புதைச்சி மணி அடிக்கிறாங்க. புதைச்சோன்னா பூஜை போடுவோம்ல, அதனால் வந்து மணி அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நரி. நரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரியை கீழே இருக்க சின்ன பையன் மூங்கிலால் அடித்து துரத்துறான். ஓகேங்களா? ஸோ நரியை வந்து கீழே இருக்க சின்ன பையன் மூங்கிலால் அடித்து துரத்துறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே அப்படிங்கிறது கீழே அள்ளி, சின்ன பையன் அப்படிங்கிறது சிறுபயிறு, மூங்கிலால் அடிக்கிறது மூங்கில் சாறு, துரத்துறான் அப்படிங்கிறது துவரம்பருப்பு கஞ்சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு. பசு வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து நாயை வந்து வர சொல்லி வெட்டியாக சமைச்சு போடுது. ஓகேங்களா? ஸோ பசுவுக்கே நம்ம தான் வந்து சாப்பாடு போட்டுட்ருப்போம். அது வந்து சும்மா இல்லாமல் ஒரு நாயை வந்து வர சொல்லி வெட்டியாக வந்து சமைச்சு போடுது. நாய் அப்படிங்கிறது நாயுருவி, வர சொல்லி அப்படிங்கிறது வரகரிசி, வெட்டியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிலைச்சாறு, சமைச்சு போடுது அப்படிங்கிறது சாமை அரிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எருமை. எருமை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த வன்னி அப்படின்னு வருது பார்த்திங்களா? ஸோ வனிதா வந்து எருமை அப்படின்னு வந்து நினச்சிங்க. ஓகேங்களா? வனிதா வந்து ஃபுல் அடிச்சுட்டு கோரப்பாயை திண்ணையில் போட்டு படுத்து தூங்குறா. ஓகேங்களா? வனிதா வந்து என்ன பண்ணுறா, நல்லா ஃபுல் அடிச்சுட்டு கோரப்பாயை வந்து திண்ணையில் போட்டு படுத்து தூங்குறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை வெறி பன்றி, இயற்கை வெறி பன்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னி வந்து பகலில் மூங்கில் காட்டில் மேயும், நைட்டில் வந்து பேய்கிட்ட வந்து கோதுமை வாங்கி சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ பன்னி வந்து என்ன பண்ணுது, பகலில் மூங்கில் காட்டில் வந்து மேயும், நைட்டில் பேய்கிட்ட கோதுமை வாங்கி சாப்பிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கை வெறி மனிதன், இயற்கை வெறி மனிதன். ஓகேங்களா? ஸோ இந்த நஞ்சுக்கடி மனிதன் அப்படின்னா நம்ம மனுஷனை வந்து நாரப்பையன் அப்படின்னு வந்து திட்டுவோம்ல. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மனிதன் வந்து ஒரு நாரப்பையன், அவன் அவரையை வந்து செருப்பால் மிதித்து உளுந்துடுறான். ஓகேங்களா? மனிதன் வந்து ஒரு நாரப்பையன், அவன் அவரையை வந்து செருப்பால் மிதித்து உளுந்துடுறான் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இதை இப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபர்தராக அகாடமியோட அட்மிஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர்ஸ்.